பிரேக்கில் லைட்டுக்காக டச்சப் பண்ணிங்க எப்போவுமே. லூஸாக டச் பண்ணிக்கங்க அவ்வளோதான். அப்போ தான் கிளச்சு பைட்டுக்கு வச்சுட்டப்பட வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, லைட்டாக லூஸ் பண்ணுங்க. லைட்டாக அங்கே கட் போட்டு திரும்ப இங்கே லைட்டாக கட் பண்ணணும். ஆன் அடிக்கணும். அப்படி போங்க, லெஃப்ட்லேயே போகணும். கொஞ்சம் ஸ்பீடு போகணும். எப்போவுமே ஃபஸ்ட் கியரில் ஜெர்க் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஜெர்க்குங்கிறது தெரியல. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு போகணும். ஸ்பீடு போயிட்டு இப்போ செகண்ட் போடுங்க. ஆனால் செகண்ட் போட்டுட்டு கிளச்சில் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் திரும்ப ஃபஸ்ட் கியர் போடுங்க. போட்டு லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் கிளச்சு. லைட் அவ்வளோதான். லைட் அவ்வளோதான். இந்த ஸ்பீட் பிரேக் இது ஓகே. இப்போ கிளச் எடுத்துகிட்டு ரேஸ் கொடுங்க. கொஞ்சம் ரேஸ் கொடுத்துட்டு செகண்ட் போடுங்க. இப்போ செகண்ட் போடுங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீர் எடுத்தீங்களா ரிட்டர்னு, அப்போ லைட்டாக ஒரு பிரேக் வைக்கணும். நான் வச்சேன், ஆனால் வீடியோவில் தெரியும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஃபஸ்ட் கீர் எடுக்கணும்னா லைட்டாக பிரேக்கில் வைங்க, லூஸாக வைங்க காலை. அந்த மாதிரி லூஸில் வைக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட் கீர் போடுங்க எப்போவுமே. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்களா, கீர் மிஸ் ஆச்சா பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் கீர் சைடில் அணைச்சி போடுங்க. பிரேக்கில் லூஸாக வைங்க காலை. இப்போ எடுங்க கிளச்சை லைட்டாக கரெக்டாக போகும். பிரேக்கில் லூஸாக இருந்தால் நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும். எப்போவுமே ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறதுக்கு நிறைய பேர் இந்த காலை எடுத்துடுறாங்க பிரேக்லேருந்து. அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா வண்டி கிளச் எடுக்கவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் போடுங்க. ஆனால் கொஞ்சம் கிட்ட போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்டுக்கு பிரேக் வைங்க. லைட்டாக பிரேக் டச்சப் பண்ணால் போதும். சும்மா டச்சப் பண்ணால் ஃபஸ்ட் கியர் போட்டுடலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு இந்த பிரேக் டச்சப் பண்ணிங்களே அந்த பிரேக்லேயே லூஸாக வச்சுக்கோங்க காலை. வச்சுட்டு ஒரு வீல் ஏறட்டும் மேலே. கிளச்சை லைட்டாக தூக்குங்க, ஒரு வீல் ஏறும், இன்னொரு வீல் ஏறும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏறணும். ஓகேங்களா? அப்படி லெஃப்ட்லேயே போங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் போடுங்க. கிளச்சு மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி மறந்துடுவாங்க கிளச்சை. பாருங்கள், ரைட்டில் கட் பண்ணும். கொஞ்சம் ரைட்டில் கட் பண்ணும். பரவாயில்ல, இதை கட் பண்ணி தான் வைப்பேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. கொஞ்சம் கரெக்டாக. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தான் தேவை இல்லையா? அப்போ கிளச்சும் பிரேக்கு லைட்டாக லூஸாக வைக்கணும் பிரேக்கை. இப்போ ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போடும்போது நிறைய பேருக்கு 3 மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகாமல் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சமாக பிரேக்கை லூஸாக வச்சுக்கிட்டே கிளச்சை லூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே கால் பக்கத்தில் இருக்கிறது நல்லது, சேஃப்டி. ஏறாது. அப்படியே மெதுவாக அப்படி ஏறிட்டு ரேஸ் கொடுத்துருங்க. ரேஸ் கொடுத்துருங்க. ஹார்ன் அடிங்க. கொடுத்துக்கிட்டே செகண்ட் போடுங்க. இப்போ போடுங்க செகண்ட். மெதுவாக போடுங்க, ஸ்லோவாக எடுங்க காலை. புரியுதுங்களா? அவ்வளோதான். தாண்டுற வரைக்கும் தான். தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக காலை எடுத்துக்கணும். கொஞ்சம் ரைட் சைட்லேயே போகும். மெதுவாக போகும். கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ரோட் டேமேஜாக இருக்குல்ல, கொஞ்சம் ரைட் சைட்லேயே போகும். ரைட்லேயே போங்க. ஆட்டோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரைட்லேயே போங்க. கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா? போங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போங்க. இப்போ நமக்கு செகண்ட் வேண்டாம், தேர்டு தானே? தேர்டு போடுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸ்லோவாக எடுங்க. கிளச் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் அந்த ஸ்லோவாக எடுக்கணும் எப்போவுமே. இப்போ தேர்டு வந்துட்டீங்க. இந்த இடத்துல செகண்ட் வேணும்னா பிரேக் வச்சு தான் நீங்கள் வரணும். கரெக்டாக? அப்போ பண்ணுங்கள். பிரேக் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ செகண்ட் எடுங்க. பிரேக்கை லூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை லூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கிரிப் இருக்கும் வண்டியில். சரியா? உள்ளே போயிடுங்க. ஹார்ன் அடிச்சு நல்லா உள்ளே வந்துடுங்க. லெஃப்ட்டில் உள்ளே வந்துடுங்க. அப்படியே போயிடுங்க. அப்படி போயிடுங்க. ஹார்ன் அடிக்கிறாங்களா? கொஞ்சம் லெஃப்ட்லேயே போயிடுங்க. அப்படியே இந்த லெஃப்ட்லேயே போயிடுங்க. அப்படியே இந்த லெஃப்ட்லேயே மெதுவாக போயிடுங்க. மெதுவாக ரேஸ் ஸ்டாப் பண்ணி அந்த அம்மா வராங்கல்ல, நீங்கள் கிளச்சுக்கு மேலே இருங்க. மேலே பிரேக்கில் லைட்டாக தேவைப்பட்டால் போங்க, இல்லைனா ரேஸுக்கு போயிடுங்க. அப்படியே பெண்டு கொடுங்க பார்ப்போம். லெஃப்ட் பெண்டு. அந்த பெண்டு கொடுக்கும்போது கரெக்டாக வளைவு கரெக்டாக வருதா பாருங்கள். வந்துச்சா? ஓகே, ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வண்டி இருக்குல்ல, திரும்ப நம்ம லெஃப்ட் எடுத்து திரும்ப ரைட் எடுத்துங்க. இண்டிகேட்டர் போட்டுருங்க. ரைட்லேயே இருக்குங்க. அந்த வண்டி வரல, ரைட்லேயே இருக்குங்க. ஏறிட்டு
கொஞ்சம் செகண்டில் தான் போகிறோம். அப்போ யூட்டனுக்கு கரெக்டாக இருக்கும், செகண்ட் கரெக்டாக. அப்போ அங்கே யூட்டன் வரைக்கும் மெதுவாக போங்க, அவசரம் இல்லை, ஸ்லோவாக போங்க. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கா, பேக்கில் யாரும் வராங்களா பார்த்துக்குங்க. கிளச்சை கொஞ்சம் உள்ளே நிறுத்திக்கோங்க, லைட்டாக பிரேக்கில் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. பிரேக் லூஸ் பண்ணுங்க. பிரேக் லூஸ் பண்ணி அங்கேயும் நமக்கு பிரேக் தேவை ஃப்ரண்ட்டில் கரெக்டாக. இங்கே பிரேக் லூஸ் பண்ணி கொஞ்சம் பிரேக்கை லூஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக. இப்போ கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுங்க. இந்த அளவு ஓகேவா? இந்த அளவில் நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக 2 டைம்ஸ் கட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. 1 கட் பண்ணுங்கள், 1 கட் பண்ணி வச்சுருங்க எப்போவுமே. இப்போ இன்னொரு டைம் கட் பண்ணுங்கள் கிளச்சை. ஓகே கிளச்சை லூஸ் பண்ணுங்க லைட்டாக. ஓகேவா? இங்கே செகண்ட் லைனில் ஃபுல்லாக 1 2 அவ்வளோதான், ரெடி பண்ணு முடிச்சா? அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ செகண்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைன் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த வண்டி வருதான்னு பார்த்துக்கங்க. ஹார்ன் அடிச்சுக்கங்க லைட்டாக. இப்போ லைன் சேஞ்ச் பண்ணணும். லைன் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். ஓகே. ஏன் நான் செகண்ட்லயே அங்க திருப்ப கூடாது? எங்க யூட்டர்ன் அடிக்கும்போது செகண்டில் திருப்பினா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். சரிங்களா? இங்கே திருப்பி பார்க்கலாமா செகண்டில்? அப்போ கொஞ்சம் மெதுவாக பிரேக்கில் கால வைங்க, கிளச்சில் லைட்டாக கால வச்சுக்கோங்க, ஆஃப் கிளச்சில் கால வச்சுக்கோங்க. வச்சுக்கிங்களா? இங்கே நல்லா பாருங்கள். இப்போ இந்த செகண்டில் கிளச்சை லூஸ் பண்ணி பாருங்கள், ஆஃப் ஆகும் பாருங்கள். பற்றில ஆஃப் உதருதா? ஆஃப் ஆகிடும். அப்போ திரும்ப முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்களா செகண்டில் ஏன் திருப்ப முடியாதுன்னு. ரன்னிங்கில் இருந்தால் திருப்பணும் வண்டி, ரன்னிங்கில். ஆனால் ரன்னிங்கில் இங்கே இருக்க முடியாதுல்ல. இங்கே வண்டி நிக்காம நம்ம திருப்பறதா இருந்தா அப்படின்னா ஓகே. பெரிய ரோடாக இருக்குது அப்படின்னா ஓகே. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போய்டும். இல்லை இதில் போய் யூட்டர்ன் பண்ணணும். லைட்டாக லூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் திருப்புறது பெட்ரு. ஓகேங்களா? கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இங்கே வேணாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ லூஸ் பண்ணுங்கள் பிரேக்கை. இப்போ கிளச்சை கரெக்டாக லூஸ் பண்ணுங்கள். அந்த பைட்டிங் பாயிண்ட், அந்த பாயிண்டில் ஃபுல் ரொட்டேட் பண்ணுங்கள். பஸ்ஸுக்கு பேக் சைடு ஒரு ரொட்டேட் ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த ரொட்டேட் ஸ்லோவாக பண்ணுங்கள். அந்த பைக் எங்கே வருது பாருங்கள். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஓகே. இன்னொரு ரொட்டேட் ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ லூஸ் பண்ணுங்கள் கிளச்சை. ஓகேவா? இப்போ 2 வாட்டி ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். 1 2 அவ்வளோதான். வண்டி வந்துச்சேங்க. அப்போ இந்த சைடில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிடுங்க. செகண்ட் போட்டு போங்க. செகண்ட் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணலாம், செகண்ட்லேயும் ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரேக் கொடுக்கும்போது கிளச்சை கொடுத்துடணும், லேட் பண்ணக்கூடாது எப்போவுமே. ஸ்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் கொடுத்து கிளச்சை கொடுத்துடணும். இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த யூட்டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து செகண்டில் பண்ணலாமான்னு கேட்டிங்களே. செகண்டில் பண்ணால் என்ன இஷ்யூ ஆகுதுன்னு, ரோடு பெருசாக இருக்கிற இடத்துல நீங்கள் தைரியமாக பண்ணலாம். பைபாஸில் திரும்புறீங்க, டக்குன்னு ரோடு காலியாக இருக்குது, அங்கேருந்து வண்டி வரலன்னு திரும்பலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன கட்டிங்லாம் திரும்பும்போது ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் திருப்பணும். அப்போ தான் நமக்கு அந்த கிளச்சை ரிமூவ் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் உதறாமல் இருக்கும். உதறிச்சின்னா நம்மளால் திருப்ப முடியாது, யாராவது குறுக்கில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஓகேவா?